நம்ம வாழ்ற இந்த நவீன காலத்துல இன்றைக்கு ஒரு தேசமே சுற்றி வளைக்கப்பட்டு அங்க மருந்துகள், தண்ணீர், உணவுன்னு எதையுமே உள்ள அனுமதிக்காம செயற்கையாக ஒரு பட்டினியை அந்த இடத்துல உருவாக்கி இன்னைக்கு 29 பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பட்டினியால. மேலதிகமா ஒரு முதியவரும் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. முழுக்க முழுக்க பட்டினியால அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த போட்டோக்கள் எல்லாம் நாங்க கீழே போடுறேன், நீங்களே பாருங்களேன். சின்ன சின்ன குழந்தைகள் உணவு இல்லாம கை கால்கள் மெலிந்து, இதுல என்ன ஒரு விஷயம்னா, வேண்டுமென்றே பட்டினியை உருவாக்குனானுங்க. அங்க இருக்கிற மக்கள கொல்லணும் என்று அந்த அந்த தேசத்தையே சுத்தி வளைச்சு உணவும், தண்ணீர், மருந்து எதையுமே உள்ள அனுப்பாம வேண்டுமென்றே பண்ணானுங்கங்க இந்த இது. இதுல இன்றைக்கு 30 பேர் இன்றைக்கு பட்டினியால கொல்லப்பட்டிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்குது. எங்கெங்க போனானுங்க இந்த அரபு நாடுகள்? இந்த சவுதி எங்கெங்க போனான்? இந்த துருக்கி எங்கெங்க போனான்? UAE, பஹ்ரைன், கத்தார், இந்த அரபு நாடுகள் எங்கெங்க போச்சு? முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல். அது எவனாவது ஒருத்தன் எதிர்த்தாவது கேள்வி கேட்கிறானான்னு பாத்தீங்களா? பிரான்ஸ், UK இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் கூட இன்றைக்கு எதிரான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் நீங்க பண்றது தப்பு, இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உடனே மருந்துகள், தண்ணீர், உணவு போகணும்ன்ற அந்த அழுத்தத்தை மற்ற ஐரோப்பிய நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரபு நாடுகள் எங்கெங்க போனானுங்க? நான் வீடியோ போட்ட இத்தனை நாள்ல ஒரு சவுதியோ இல்ல துபாயோ கத்தாரோ ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு நான் பார்த்தது கூட இல்லைங்க. முன்னாடியாவது கண்டன அறிக்கையாவது வெளியிட்டானுங்க. இப்ப காணுங்க அவங்க. தினமும் தின்னுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு பேண்டுகிட்டு ஏன்னா அவனோட வாழ்க்கையை சொகுசா கழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக எப்போவெல்லாம் துவா செய்யறோமோ, இந்த இந்த சவுதிக்கு எதிராகவும், அப்புறம் துருக்கிக்கு எதிராக, UAEக்கு எதிராக, பஹ்ரைன், எல்லா முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராகவும் நீங்க துவா செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. நான் இந்த பட்டினி சாவு அப்படின்ற இந்த வீடியோ ஒரு 3-4 வீடியோக்களை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த விஷயத்த நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கும் குழந்தைகள் இருக்குங்க வீட்டுல. நமக்கும் குழந்தைகள் இருக்கு, நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, நமக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, நம்மளுடைய அக்கா குழந்தைகள் இருக்குது. அவர்கள் எல்லாமே ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா நம்ம மனசு துடிச்சு போயிடும்ல. நம்மளுடைய என்ன சாப்பிடாம இருக்கிற ஏதோ நம்ம கேட்கிறோம்ல. ஆனா 70 நாட்களா சாப்பாடு இல்லாம அந்த மக்களை போட்டு அநியாயம் பண்ணி இன்றைக்கு அந்த மக்களை உடல் மெலிய விட்டு பட்டினி சாவடைய வச்சிருக்கிறானுங்க இந்த இஸ்ரேல். இன்றைக்கு ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஆழமா யோசிச்சேன். என்ன அப்படின்னா, ஹிட்லர் யூதர்களை இன அழிப்பு செஞ்சாருன்றத செய்திகள் எல்லாமே நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். அவர்களுடைய மிருக குணத்தை அப்பவே இஸ்ரேலுடைய மிருக குணத்தை பார்த்துட்டு இஸ்ரேலியர்கள் யூதர்களுடைய மிருக குணத்தை பார்த்துட்டு அன்னைக்கே என்னுடைய தலைவன் ஹிட்லரு பல லட்சம் யூதர்களை கொன்னு குவிச்சாருங்க. நம்மளுமே அந்த இன அழிப்புக்கு துணை போகக்கூடாது, பேசக்கூடாதுதான். ஆனா இவர்களுடைய மிருக புத்தி அன்னைக்கே ஹிட்லர் பார்த்துட்டு தாங்க அந்த விஷயத்த பண்ணாரு. நான் இப்ப என்ன தெரியுமா ஒரு வருத்தப்படுறேன், ஹிட்லர் இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க உயிரோட, இந்த அத்தனை யூதர்களையுமே அன்னைக்கே அழிச்சு கொன்னுட்டு போயிருப்பாருங்க. ஆமாங்க, ஹிட்லரு இன்னும் ஒரு 2 வருஷமாவது இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிச்சிருப்பாருங்க. அன்னைக்கு அவர் பண்ண ஒரு வரலாற்று பிழைதான் இன்றைக்கு இப்படி நிக்குது. பல லட்சம் பாலஸ்தீனர்களை கொன்னு. இதுல என்ன நமக்கு ஒரு ஆத்திரம் தரக்கூடிய விஷயம்னா, பாலஸ்தீனம் என்றது பாலஸ்தீனியர்களுக்கான மண். அந்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அங்க இருக்கிற அங்க 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 பாலஸ்தீனர்கள் அகதிகளா மாத்திட்டு காசா பாலஸ்தீனை மொத்தமா அழிச்சிட்டு இன்றைக்கு அந்த மக்களை இன அழிப்பு செஞ்சு அந்த மக்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கிய தனத்தை இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு பாருங்களேன். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா தான். இன்னைக்கு ஆனா அரபு நாடுகள் என்ன பண்ணிருக்கிறானுங்க, அமெரிக்காவுடைய பல ட்ரில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்கிறானுங்க. இந்த அமெரிக்கான்ற ஒரு நாடே இப்ப பொருளாதாரத்துல அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. கரெக்டா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தான், இந்த தொப்பி போட்ட மாக்கானுங்க உட்கார்ந்து இருக்கிறானுங்க, இவனுங்களை வச்சு பாலஸ்தீன்ற பேர்ல மிளகா அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பல ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகளை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிட்டு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பல மில்லியன் கணக்கான ஒரு விமானத்தையும் பரிசளிச்சு போயிட்டு வாராசான்னு அனுப்பியிருக்கிறானுங்க இந்த அரபு நாடுகள். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே சொல்றேன், அரபு நாடுகள் எதிராக நீங்க துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இந்த சவுதிக்கு எதிராக துவா செய்யுங்க. கத்தார், பஹ்ரைன் எல்லா முஸ்லிம் நாடுகளும் அந்த தலைவர்கள் அழியணும், அந்த நாட்டு மக்கள் இல்ல, எல்லா தலைவர்களும் அழியணும்ன்றதுல இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யும். அதே மாதிரி இன்னைக்கு காசால ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் இறப்பதற்கு முன்னாடி அவரை சில பேர் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்த கேட்கிறப்பே நமக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய உடல் கருகிய நிலையில அவர் ஒரு ஒட்டுமொத்த உடலும் எரிஞ்சிருக்குது. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய குடும்பங்கள் என்னைக்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு வருத்தமா இருக்குது, அவர்கள் எனக்கு முன்னாடியே சோனத்திற்கு போயிட்டாங்க, என்னுடைய அப்பா கொல்லப்பட்டாரு, அம்மா, தங்கச்சி, குழந்தைகள் என எல்லாருமே கொல்லப்பட்டு எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க.
இப்போ எனக்கான நேரமும் வந்துருச்சு. நானும் என்னுடைய குடும்பத்தோட சேர போறேன்ற மாரி ரொம்ப உருக்கமான ஒரு பதிவ இன்னைக்கு வெளியிட்டுட்டு அந்த மனிதன் இறந்து போயிருக்கிறாரு. இன்றைக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியுமே வந்திருக்குது. என்னன்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் அ எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு விஷயத்த அவரு பகிர்ந்திருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, "நாங்க ஹமாஸ அழிக்கிறதோட மட்டும் நிப்பாட்ட மாட்டோம். எங்களுடைய குறி பாலஸ்தீன குழந்தைகளையும் நாங்க அழிப்போம். ஏன்னா, அவர்கள் குழந்தைகள் வளர்ந்து மறுபடிக்கும் எங்களுக்கு எதிரா வந்து ஹமாஸ்ல போய் சேருவாங்க. மறுபடியும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய குறி குழந்தைகளும் தான் அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்த இப்ப அவனுங்க வாயாலேயே கக்கிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் அவனுங்க வாயால சொல்லாம இருந்தானுங்க. இப்ப அந்த விஷயத்தையும் மனசுல உள்ளது வாயில வந்துருச்சுன்ற மாரி அவனுங்க இதையும் நீ உளறிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய திமிரு இவனுங்களுக்கு, எவ்வளவு ஆணவம். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கண்டிப்பா அழியணுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூதன் முழுவதுமா அழியணும். யூதன்றவன் எப்போதுமே சரி. பாம்பிற்கு விஷம் இருக்குன்ற மாரி யூதனுக்கு எப்போதுமே ஒரு விஷம் இருக்கு. அவனுக்கு பாவம் பார்க்கவே கூடாது. அவன ஹிட்லர் வந்து வரலாற்றுல அவன கொன்னது வந்து ரொம்ப ரொம்ப மிகச்சரிங்க. இவனுங்கள இவனுங்களோட குணத்த பார்த்துட்டு தான் அன்றைக்கே அத்தனை லட்சம் பேரை ஹிட்லர் கொன்னு குவிச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்ட் எப்போதுமே சரிங்க. எப்படி வன்மத்த கக்குறானுங்க பாருங்க. குழந்தைகள கொல்லணுமா தேடி தேடி. ஏன்னா குழந்தைகள் வளர்ந்து ஹமாஸ் ஆயிடுவாங்களாம். சோ அதனால அவர்களுக்கு நம்ம கொன்னுடணும். இல்லன்னா மறுபடியும் வளர்ந்து நம்மளே கொன்னுடுவானுங்கிறது எந்த அளவு பயப்படுறானுங்க. அப்ப எந்த அளவு ஒரு பெரிய சம்பவத்த நீங்க பண்ணிட்டு போயிருக்கிறாரு பாத்தீங்களா ஹிட்லரு. இன்றைக்கு இதை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறான். அந்த விஷயத்த கேட்டுதான் இன்னும் எனக்கு சரியான அதாவது என்னன்னா, அங்க பாலஸ்தீனத்துல போராடக்கூடிய ஹமாஸ் பிரிவினரை என்ன சொல்றாங்கன்னா, நாசி படைப்பிரிவுங்கிறான். அதாவது ஹிட்லர் தான் அங்க இருக்கிறாரு. ஹிட்லருடைய படைப்பிரிவு தான் ஹமாஸ்ல உள்ளவங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா, எப்படி எப்படி அவன் பயம் வெளிய வருது பாத்தீங்களா? ஆனா ஒரு விஷயத்த தான் என்னால தாங்க முடியல. இன அழிப்பு பண்றது நீனு உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க அழியிறவங்க, அடிபட்டவங்கள போயிட்டு, நீ நாசி, ஹிட்லரு இவங்க இன அழிப்பு செய்றாங்கன்னு சொல்லி சொல்றியே, நீ கேன பயலா? இல்ல நீ பைத்தியமா? இல்ல உலகத்துல உள்ள எல்லாரையும் பைத்தியம் நெனச்சுக்கிட்டு இருக்கியான்னா, புரியல. நெத்தன்யாகு பைத்தியமாவே மாறிட்டான்னு தான் நெனைக்கிறேன். அவனுடைய நடவடிக்கைகள்லாம் சுத்தமா சரி கிடையாது வேற அவன். அவன் முழுக்க முழுக்க ஒரு பைத்தியமாக மாறிட்டான். பைத்தியம் பிடிச்ச கருத்துக்கள சொல்லிட்டு இருக்கிறான். இன அழிப்பு முழுக்க முழுக்க இவன் செஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஹமாஸ் செய்றாங்கன்னு சொல்லிட்டு சம்மதம்லாம் பேசிட்டு இருக்கிறான். கொம்பு சீவி விட்டுருக்கான் எல்லா நாட்டுக்கிட்டயும். சோ மிக மிக ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு கொடூரனாதான் இவன் இருக்கிறான். எது எப்படி போனாலும் இன்னைக்கு ஒரு 90 ட்ரக்குகள் காசாக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த ட்ரக்கு ஃபுல்லாவே மருந்துகள், அப்புறம் அடிப்படை உதவிகள்னு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க மாவு பாக்கெட்டை தான் இன்னைக்கு காசாக்குள்ள ஒரு 90 ட்ரக்ல அனுமதிச்சிருக்கிறாங்க. வேற வழி இல்ல. இப்போதைக்கு அவங்க என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்டாகணும். அந்த அனைத்து மாவு பாக்கெட்டுகள் எல்லாமே இன்னைக்கு காசாக்குள்ள இருக்கிற பேக்கரிக்குள்ள போயிட்டு நீங்க பேக்கரிக்குள்ள போயிருக்குது. அதுல ஒரு ரொட்டி துண்டுகள் எல்லாமே சமைச்சு சாப்பிடுற காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெளியா இருக்குது. ஸோ இன்ஷால்லா இது ஒரு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய செய்தியா இருக்குது. இது எப்படி போனாலும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக துவா செய்யுங்க. அதுல மறந்துடாதுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. இஸ்ரேலியர்களுக்கு எதிராக துவா செய்யுங்க. அரபு நாடுகளுக்கு எதிராக துவா செய்யுங்க. எல்லாருக்கும் எதிராகவும் நீங்க துவா செய்யுங்க. அந்த அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.